நண்பர்களே, ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரவிருக்கும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களின் கடைசி பேட்ச் பறந்து பறந்து மத்தியிலேயே யூ-டர்ன் அடித்து அமெரிக்காவுக்கே திரும்பி வந்துவிட்டது. இந்தியா அதை நிராகரித்ததா, அல்லது இதன் பின்னால் ஏதோ பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறதா? இந்த ரகசியமான சம்பவத்தின் பின்னால் இருக்கும் முழு கதையை இன்று நமது வீடியோவில் உங்களுக்கு முன் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கேள்விக்கும் பதில், ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் தெளிவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நமது இரண்டாவது செய்தி இன்னும் அதிர்ச்சிகரமானது. பாகிஸ்தான் உளவுத்துறை ISI ரஷ்யாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பின் ரகசியங்களை திருட ரஷ்ய மண்ணிலேயே இறங்கியது. ஆனால் ரஷ்யாவின் FSB இந்த சதியை பிடித்து முழுமையாக தடுத்தது. இது ISIயின் முதல் முயற்சியா, அல்லது இன்னும் எத்தனை ரகசியங்கள் வெளிவரப் போகின்றன? இந்த இரண்டு பிரேக்கிங் நியூஸ்களையும் நமது வீடியோவில் முழுமையாக ஆராய்கிறோம். எங்கு நடந்தது, எப்படி நடந்தது, யார் யாருக்கு இணைப்பு, இந்தியாவுக்கு இதன் தாக்கம் என்ன? எல்லாவற்றையும் தெளிவாக, இயல்பாக உங்களுக்கு புரியும் வகையில் சொல்கிறோம். அதனால்தான் நண்பர்களே, ஒரு செகண்ட் கூட மிஸ் செய்யாமல் கடைசி வரை பார்த்து கொண்டே இருங்கள். உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் கிடைக்கும். முதலில் பேசுவோம் ஒரு ஆச்சரியமான ரகசிய செய்தியை பற்றி. இது பாதுகாப்பு உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 3 AH-64 அப்பாச்சி கார்டியன் தாக்குதல். ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்காக அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டன. ஆனால் மத்தியிலேயே திடீரென திரும்பி வந்துவிட்டன. ஆம், இந்திய இராணுவத்துக்கு பலம் சேர்க்கும் அந்த ஹெலிகாப்டர்கள் மீண்டும் அமெரிக்க விமான நிலையத்துக்கே வந்து சேர்ந்தன. கேள்வி இதுதான், ஏன் இப்படி நடந்தது? ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா, அல்லது இதன் பின்னால் பெரிய காரணம் மறைந்திருக்கிறதா? உண்மையில் 30 அக்டோபர் 2025 அன்று உலகிலேயே மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து விமானங்களில் ஒன்றான AN-1 100 24 ரூஸ்லான் அமெரிக்காவின் விச்சிட்டா விமான நிலையத்தில் இறங்கியது. பெரிய இராணுவ உபகரணங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ஏற்றிச் செல்லும் விமானம். அது அந்த விமானத்தில் 3 AH-64E அப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர்களை ஏற்றினார்கள். இவை இந்தியாவுக்காகவே தயாரிக்கப்பட்டவை. போயிங் நிறுவனத்தின் மெசா அரிசோனா தொழிற்சாலையில் இவை உருவாக்கப்பட்டன. 3 ஹெலிகாப்டர்களின் மேல் இந்திய இராணுவ அடையாளங்களும் சீரியல் எண்களும் இருந்தன. அதில் ஒன்று IA-715 என்ற எண். இது 2020 இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்த $796 மில்லியன் ஒப்பந்தத்தின் பகுதி. முதலில் 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஜூலை 2, 2025 இந்தியாவுக்கு வந்தன. அவை நாசிக்கில் உள்ள இராணுவ விமான பயிற்சி பள்ளியில் சேர்க்கப்பட்டன. இப்போது இந்த கடைசி 3 ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். இவை பதான்கோட் மற்றும் ஜோத்பூரில் நிறுத்தப்பட வேண்டும். எல்லாம் தயாராக இருந்தது. விமானம் நவம்பர் 1 அன்று புறப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட பாதையின்படி ஐரோப்பா வழியாக இந்தியாவுக்கு வர வேண்டும். ஆனால் இங்குதான் கதையில் ஒரு திடீர் திருப்பம் வந்தது. AN-124 விமானம் பிரிட்டனின் ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் விமான நிலையத்துக்கு வந்தது. அங்கேயே நின்றுவிட்டது. வழக்கமாக சில மணி நேரங்களில் முன்னேற வேண்டும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், முழு 8 நாட்கள் அங்கேயே நின்றது. யாருக்கும் புரியவில்லை ஏன் இப்படி நடந்தது என்று. பின்னர் திடீரென நவம்பர் 8 அன்று விமானம் பறந்தது. ஆனால் இந்தியா பக்கம் அல்ல, மீண்டும் அமெரிக்கா பக்கம். 9 நவம்பர் அன்று விச்சிட்டா விமான நிலையத்தில் இறங்கிய போது எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய அந்த 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் மீண்டும் அமெரிக்காவில் இறங்குகின்றன. இந்த தகவலை முதலில் ஒரு ட்விட்டர் கணக்கு வெளியிட்டது. அந்த கணக்கு ஏற்றுமதி நேரத்திலும் இந்த விமானத்தை தொடர்ந்தது. இப்போது திரும்பி வந்த புகைப்படங்களை போஸ்ட் செய்தது. அந்த புகைப்படங்களில் தெரிகிறது, ஹெலிகாப்டர்கள் இறங்குகின்றன, ரோட்டர்கள் மடக்கப்பட்டுள்ளன, உடல் கவர் போடப்பட்டுள்ளன. இதை பார்த்து எல்லோருடைய ஆர்வம் இன்னும் அதிகமானது. ஏன் இப்படி நடந்தது? இப்போது கேள்வி இதுதான், இது தொழில்நுட்ப கோளாறாலா, அல்லது சுங்கம் அல்லது ஆவணச் சிக்கலாலா?
இந்த விவகாரம் மிகவும் ரகசியமாக உள்ளது. இந்த முழு சம்பவத்தை பற்றி போயிங் நிறுவனம் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. அமெரிக்க வெளியுறவுத்துறை கூட எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இந்திய அரசும் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இந்த மௌனம் ரகசியத்தை இன்னும் ஆழமாக்கியது. சில நிபுணர்களின் கருத்து என்னவென்றால், இது பாதுகாப்பு சோதனை அல்லது அனுமதி சிக்கலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அபாச்சி ஹெலிகாப்டர்களில் மிக மேம்பட்ட தொழிலுறை உள்ளது. லாங்போ ராடார், ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், மேம்பட்ட இலக்கு அமைப்புகள் உள்ளன. அதனால்தான் அமெரிக்கா இந்த ஆயுதங்களின் இடமாற்றத்தில் மிக கடுமையாக இருக்கிறது. சில சமயம் கடைசி நிலையிலும் சிறிய தொழில்நுட்ப அல்லது உரிமச் சிக்கல் வந்து ஏற்றுமதியை நிறுத்த வேண்டியிருக்கும். வேறு சிலரின் கருத்து என்னவென்றால், இது விநியோகச் சங்கிலி சிக்கலாக இருக்கலாம். 2025இல் போயிங் உற்பத்தி வரிசைக்கு டைட்டானியம் பற்றாக்குறை ஏற்பட்டது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையிலான போர் டைட்டானியம் விநியோகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏற்றுமதியில் ஏதேனும் பாகங்கள் அல்லது ஆவணங்கள் அதற்கு தொடர்புடைய சிக்கலாக இருக்கலாம். தற்போது 3 அபாச்சி ஹெலிகாப்டர்கள் விச்சிட்டா விமான நிலையத்திலேயே உள்ளன. செய்திகளின்படி அவற்றின் சோதனை மற்றும் மறுமதிப்பீடு நடக்கிறது. நிலைமை தெளிவான பிறகு மற்றொரு சரக்கு விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் இறுதியில் இந்தியாவுக்கு வந்தால் இந்திய இராணுவத்தின் 22வது மற்றும் 23வது பிரிவுகளில் சேர்க்கப்படும் எல்லைப் பகுதிகளில் இராணுவத்தின் பலம் இன்னும் அதிகரிக்கும். இந்த முழு சம்பவம் காட்டுகிறது உலக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எவ்வளவு சிக்கலானவை. ஒரு பக்கம் பெரிய தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு விதிகள், மற்றொரு பக்கம் சர்வதேச அரசியல் மற்றும் விநியோகச் சங்கிலி சிக்கல்கள். இவை எல்லாம் சேர்ந்து சில சமயம் இப்படிப்பட்ட எதிர்பாராத சம்பவங்களை உருவாக்குகின்றன. இப்போது நமது 2வது செய்தி பக்கம் செல்வோம். ரஷ்ய உளவுத்துறை FSB சமீபத்தில் பாகிஸ்தான் ISIன் ஒரு ரகசிய சதியை வெளிப்படுத்தியது. இந்த சதி ரஷ்யாவிலிருந்து மிக மேம்பட்ட ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டர்களின் வடிவமைப்புகளை திருடுவதற்காக. ஆச்சரியம் என்னவென்றால், ரஷ்ய மண்ணில் ISIயின் முதல் உளவு முயற்சி இது. ரஷ்யா அதை முழுமையாக தடுத்தது. அறிக்கைகளின்படி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் நவம்பர் 7 அன்று ஒரு ரஷ்ய குடிமகனை கைது செய்தனர். இந்த நபர் ரஷ்ய அரசின் பாதுகாப்பு நிறுவனம் ரோஸ்டெக்கிற்கு சேர்ந்த பொறியாளர். ரகசிய ஆவணங்களை திருடி வெளிநாட்டுக்கு அனுப்பும் முயற்சியில் இருந்தார். FSB ஏஜெண்டுகள் ரகசிய இடத்தில் பிடித்தனர். ஆவணங்களை கூரியர் பாக்கெட்டாக ஒப்படைக்கும் நேரத்தில் அந்த ஆவணங்கள் 500க்கும் மேற்பட்ட பக்கங்கள். ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் அமைப்பு மற்றும் ME-8 ஹெலிகாப்டர்களுக்கான தொழில்நுட்ப தகவல், இன்ஜின் மேம்பாடுகள், ஏவியானிக் மேம்பாடுகள், குளிர் பிரதேசங்களுக்கான சிறப்பு மாற்றங்கள் இருந்தன. இந்த தகவல் பாகிஸ்தானின் கைக்கு வந்தால் இந்தியாவிடம் உள்ள S-400 அமைப்புக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கும். FSB விசாரணையில் தெரியவந்தது இது தனி நபரின் முயற்சி அல்ல. பெரிய உளவு வலையமைப்பின் பகுதி. பாகிஸ்தான் ISI தயாரித்த வலை அது. இலக்கு என்னவென்றால், ரஷ்ய பொறியாளர்களையும் தொழில்நுட்ப ஊழியர்களையும் ஆன்லைன் மன்றங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக ஈர்த்து ரகசியங்களை பெறுவது, பின்னர் துருக்கி அல்லது UAE போன்ற 3ஆம் நாடுகள் வழியாக அனுப்புவது. ரஷ்யா இதை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டது. கைதுக்குப் பிறகு கிரெம்லினிலிருந்து அறிக்கை வந்தது. இது சாதாரண முயற்சி அல்ல, நமது உத்தி வளங்களின் மீது வேண்டுமென்றே தாக்குதல். கைதான பொறியாளருக்கு தேச துரோக குற்றத்தில் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இப்போது பாகிஸ்தானுக்கு இதில் லாபம் என்ன? அறிக்கைகளின்படி ISI இலக்காக வைத்த ஹெலிகாப்டர் வடிவமைப்புகள் ரஷ்யாவின் 2 மிக மேம்பட்ட வகைகள். முதலாவது டெர்மினேட்டர் அசால்ட் டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர். கவச காக்பிட், இரவு பார்வை பொருத்தமான அமைப்புகள், மெஷின் கண்கள் உள்ளன. இரண்டாவது ஆர்க்டிக் பிரதேசங்களுக்காக -60 டிகிரி வரை வெப்பநிலையில் பறக்கும். பாகிஸ்தான் இந்த தொழில்நுட்பத்தை தங்கள் பழைய MI-17 ஹெலிகாப்டர்களில் பயன்படுத்த விரும்புகிறது. காஷ்மீர் மற்றும் சியாச்சின் போன்ற கடின பிரதேசங்களில் இந்திய இராணுவத்துக்கு எதிராக திறனை அதிகரிக்க. ஆனால் உண்மையான இலக்கு ஹெலிகாப்டர்கள் மட்டுமல்ல,
S-400 ஏர் டிஃபென்ஸ் அமைப்பின் வடிவமைப்பு மற்றும் அதன் தீ அணுகல் அல்காரிதங்கள். இதே அமைப்பு சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்கு வகித்தது. பாகிஸ்தான் கப்பல்கள் இந்திய எல்லை அருகே கூட வரவில்லை. ரஷ்யாவின் FSB இப்போது இந்த வலையமைப்பின் மீதமுள்ள உறுப்பினர்களை தேடுகிறது. வரும் நாட்களில் இன்னும் பல கைதுகள் நடக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு இந்த சம்பவம் மிக முக்கியம். பாகிஸ்தான் இராணுவ தொழில்நுட்பத்தை பெற எவ்வளவு தூரம் செல்லும் என்பது தெளிவாகிறது. இப்போது அந்த முயற்சிகள் மேற்கத்திய நாடுகளுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. ரஷ்யா போன்ற பாரம்பரிய பாதுகாப்பு கூட்டாளிகள் வரை சென்றுள்ளன. இந்த சம்பவம் ஒன்று உறுதியாக சொல்கிறது: தெற்காசிய வானம் வரும் காலத்தில் இன்னும் உணர்திறனாகவும் போட்டித்தன்மையுடனும் நிரம்பும். இந்தியாவிடம் இப்போதே நவீன தொழில்நுட்பம் உள்ளது. பாகிஸ்தான் அந்த இடைவெளியை குறைக்க ஒவ்வொரு வழியையும் முயற்சிக்கிறது, ஒத்துழைப்புடனோ அல்லது திருட்டுடனோ. நண்பர்களே, இந்த தகவலும் வீடியோவும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு புதிய வீடியோவுடன். நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.